தமிழ்நாட்டுல இனி டோல் கட்டணமே கிடையாது. ஆமா ப்ரோ, சென்னை கேப்ஸ்ல கார் புக் பண்ணுங்க, டோல் கட்டணமே இல்லாம டிராப்புக்கு மட்டும் பே பண்ணுனா போதும். சென்னை கேப்ஸ் ஆப்பை உடனே இன்ஸ்டால் பண்ணுங்க. வன்னியர்களுக்கான 10.5% உள் ஒதுக்கீடு குறித்து பேச பாமக தலைவர் அன்புமணிக்கு எந்த தகுதியும் இல்லை என்று முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் கடுமையாக விமர்சித்துள்ளார். உளுந்தூர்பேட்டையில் நடந்த கள்ளக்குறிச்சி வேட்பாளர் குமரகுரு அறிமுக கூட்டத்தில் அவர் பேசியதை தற்போது பார்ப்போம். அன்புமணிக்கு இடஒதுக்கீடு பேசுறதுக்கான தகுதியே இல்லை. டாக்டர் ராமதாஸ் பேசிட்டார், அவர் உழைச்சிருக்காரு. 85,000 கிராமத்துக்கு போனோன்றார், அவர் போனார், வந்தார், உழைத்தார், அவருக்கு இருக்குது. ஆனா அன்புமணிக்கு இந்த இடஒதுக்கீடை பத்தி பேசுவதற்கு அதிகாரமே கிடையாது. நீ எப்ப பேசியிருக்கிற 10 புள்ளியை பத்தி யாரை பார்த்த? முதலமைச்சர் பார்த்தியா? அமைச்சர்களை பார்த்தியா? எங்களை யாரையா பார்த்தியா? ஒரு போன்ல கேட்டுக்கிறியா? என்ன தெரியும் உனக்கு? நாடகம் நடிப்பதற்கு மட்டும்தான் தெரியும். இப்ப பேசுற 10.5 கொடுத்ததால் துரோகம் செய்து போன்ல அழுதிய எங்க அப்பாவுடைய கனவு அப்புன்னு சொல்லி நடிக்கிறார் போன்ல. இவர் அழுகுறாரோ, இவர் கேட்கிறாரோ, அவர் தாளாட்டாரோ, இவர் பாடுறாரோ. எது யார நடிக்கிறது? உண்மையிலே உனக்கு அந்த சமுதாய மக்களுக்கு அந்த 10.5 வர வேண்டும் என்ற எண்ணம் கிடையாது. கூச்சலுக்கு மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுறவன் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது. இங்க திமுக கேட்டா மத்திய அரசாங்கம் நடத்தணும், மத்திய அரசாங்கத்தை கேட்டா நான் நடத்த மாட்டேன். அப்ப நீ என்ன சொல்ற? நடத்தணும்ன்ற. யாரோட கூட்டணி? மோடியோட கூட்டணி. மோடி என்ன சொல்றாரு? நான் நடத்த மாட்டேன். அந்த சமுதாய மக்களுக்கு எதுவும் தெரியாதா? யாரை ஏமாத்துகிறாய்? தமிழ்நாட்டுல இனி டோல் கட்டணமே கிடையாது. ஆமா ப்ரோ, சென்னை கேப்ஸ்ல கார் புக் பண்ணுங்க, டோல் கட்டணமே இல்லாம டிராப்புக்கு மட்டும் பே பண்ணுனா போதும். சென்னை கேப்ஸ் ஆப்பை உடனே இன்ஸ்டால் பண்ணுங்க.